ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எல்லாரும் பேசும்போது அமைதியாக இருந்தேன். அதே போல் நான் பேசும்போது கொஞ்சம் அமைதியாக மட்டும் கேட்டுருங்க. அது தூரமாக இருக்கிறதுனால பக்கத்தில் உட்காந்து என்னால் ஆர்கியூ பண்ண முடியாது. அதனால் விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். கலிசட நீ பக்கத்தில் இருந்தேன்னா எவனையுமே பேச விடாம நீ நச்சன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்படா. அதனால தான் உன்னை தூரத்தில் வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்ற பேசிக் புரிதல் இல்லாமல் இவர் ரிக்வஸ்ட் வேறு பண்ணுறாரு. ஏண்டா நீ தான் நாய் மாதிரி குழப்ப, மற்றவங்களாம் அப்படியா? அதெல்லாம் தெரியும்டா. அவங்களுக்குலாம் அந்த இங்கே இதெல்லாம் இருக்குது. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் இங்கே இது இல்லாமல் எவன் என்ன பேசினாலும் இடையில பூந்து மெனக்கெட்டு ஏதாவது ஒன்று திணிக்க வேண்டியது. அந்த மாதிரி நாய் மாதிரி குலைக்கிற ஆட்கள் நாங்கள் கிடையாது, அது நீங்கள் தான் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். வாங்க, இன்றைக்கி இவனை தான் நம்ம செய்ய போகிறோம். என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நிறையா இடத்துக்கு போய் சேரும். அப்போ தான் இந்த மாதிரி ஈத்தரங்க பேசுகிறவங்களாம் நம்ம பதிலடி கொடுக்குறது வந்து நம்ம நிறையா தளபதி ஃபேன்ஸ்கிட்ட போய் சேரும். நிறைய பேருக்கு வந்து இவங்க வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தம்பிகள் திணறீங்கன்னு நமக்கு தெரியும். திணறாதீங்க, இந்த வீடியோவை பாருங்கள், திருப்பி இவங்களுக்கு பதிலை கொடுங்க. எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுங்க. நல்ல முறையாக கொடுக்கணும்னா நல்ல முறையாக கொடுங்க. இல்லை நாய்களை கல்லை கொண்டு தான் அடிப்போம் அப்படின்னா அது உங்களுடைய சாய்ஸ். ஐ டோன்ட் கேர். இல்லாத ஊருக்கு வழி சொல்கிற வேலையை மட்டுமே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பது போல தான் ஒரு தோற்றம் இருக்குது. விஜய்ங்கிறவர் முதல்ல கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி மக்கள் மத்தியில் எங்கேயாச்சும் போய் சேர்ந்துருக்குன்னு ஏதாவது தரவுகள் இருக்கா? அந்த கட்சிக்கு முதல்ல போட வேண்டிய பொறுப்புகள் எல்லாம் போடப்பட்டிருக்கா? அறிவிக்கப்பட்ட பொறுப்புகள் முழுமை அடைஞ்சிருக்கா? அவங்க கட்சியின் பொதுச் செயலாளர் மேடை ஏறி இன்னும் பூத்து கமிட்டிக்கு டபுள் டிஜிட்டில் நம்பர் போடாமல் இருக்கீங்க நண்பா, அது என்னன்னு பாருங்கள் நண்பான்னு கேட்குற பரிதாப நிலைமையில் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அவர் வந்து தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக வருவார், தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியாக வருவார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை வீழ்த்திடுவார்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவர் பக்கத்து சீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களே வந்து கெக்க பக்கன்னு சிரிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த கலிசடை என்ன சொல்கிறான், இல்லாத ஊருக்கு வழி தேடி போகிறோமா? டேய், இல்லாத ஊர்னு தேடி போய் தாண்டா இந்த உலகத்தில் இன்றைக்கி பல இடத்துல மக்கள் வாழ்கிற இடமாயிருச்சு. இன்றைக்கும் வந்து நிலாலேயும் சரி இல்லை மார்ஸ்லேயும் சரி மக்கள் வாழ முடியுமான்னு தேடிக்கிட்டு திரிகிறாங்கடா. ஸோ நீ சொல்கிற அந்த இல்லாத ஊருன்னு நீ சொல்கிற பார்த்தியா, அப்படி ஒன்று கிடையாது. எங்கேயாவது ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்றது நிதர்சனம். அதை தேடி அந்த மக்கள் போகும்போது அவங்களுக்கான வாழ்வு வேறு மாதிரி அமையுன்ற பேசிக் புரிதல் உன்ன மாதிரி படித்த தற்கொலைக்கு இருக்காது அப்படின்றது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, கட்சி வந்து பெருசாக அமைக்கலை, இன்னும் அதில் வந்து கட்டமைப்பு செய்யலை. இந்த மசுரெல்லாம் உனக்கு எதுக்கு? இதுதான் பெரிய கட்சி இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்ன மயிருக்கடா நீ இந்த இன்டர்வியூ வந்து உட்காந்துருக்க? டிவிக்கெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டேங்க, அவனை பற்றிலாம் நான் பேச மாட்டேங்க, அவங்கள பற்றி பேசினா என் தகுதி குறைஞ்சு போகுன்னு சொல்லிட்டு போக வேண்டி தானே. பேசாமல் நீ அந்த 200 தானே இங்கே வந்து உட்காந்து நாய் மாதிரி குழைச்சிட்ருக்க. ஏண்டா நீ 200 வாங்கினோமா, போகிற வழியில் பிரியாணி பொட்டலத்தை கட்டினோமா, அப்படியே எங்கேயாவது மல்லாக்கப்படுத்து தூங்கினோமான்னு இருக்கிறத விட்டுவிட்டு டிவிக்கே கட்சியில் என்ன நடக்குது, என்ன கட்டமைப்பு வைக்கிறாங்க அப்படின்றது நீ ஏன்டா வருத்தப்படுற? ஏடா கலிசடை, அது ஏன்டா உங்களுக்கு? அவர் கட்சி அவர் பார்த்து போடுறா, அவர் கட்டமைக்கிறாரு, கட்டமைக்காமல் நாசமாக போகிறாரு, உனக்கு என்னடா? ஏன்டா நீங்கள் இங்கே வந்து என்னமோ ஆடு நனையுதுன்னு ஓனாக வருத்தப்பட்டுச்சான், அந்த கதையாக இருக்குது. என்ன நாங்கள் நினைஞ்சா உங்களுக்கு என்ன? 200 கொடுத்தாங்களா, அதோட பொத்திக்கிட்டுறா. என்னமோ உட்காந்துக்கிட்டு விஜய் பேசிட்டாருன்றதுக்காக நீட் அரசியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீட்டுக்கு விஜய்க்கு ஏதாவது எழுத்து தெரியுமா? அது குறித்து எதுவுமே பேச முடியுமா? முதல்ல ஒரு சீட்டு கட்டு விளையாடுறோம்னா அந்த படத்தில் காமெடியாக கேட்பாங்கல்ல, கையில் இருக்கிற 13 சோக்கராக இருந்தால் எப்படி பார்க்கணும்? அதுபோல் அந்த கட்சியினுடைய மேடையில் பேசக்கூடிய எல்லாருமே ஜோக்கர் மாதிரி பேசிட்டு போயிட்டு, சரிப்பா நீட்டை பற்றி எங்களுக்கு தெரியாது, ஸ்பெல்லிங் தெரியாது, நீட் என்ன மேட்டர்னு எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல, என்ன பிடுங்குனீங்க? என்னடா பிடுங்க முடிஞ்சது உங்களால்? 4 வருஷமாக உட்காந்துட்டீங்கடா, என்னடா பிடுங்கியிருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். வந்தால் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போன்னு சொன்னீங்களே, மசூரில் ஒழிச்சிங்க. அது வேறு 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லி 2 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு மாநாடு மாதிரி ஒன்று நடத்தி அதில் பிரியாணிக்கு சண்டை போட்ட பரதேசி பயிலுக்கு தாண்டா நீங்கள்லாம் நீட்டை பற்றி படிப்பை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களை மாதிரி ஆளுங்களை செருப்பை கொண்டு அடிக்காமல் எதை கொண்டு அடிக்கிறது? அப்புறம் என்ன சொல்கிறேன், ஒரு சீட்டு விளையாண்டா கையில் இருக்க ஜோக்கர்லாம் 13 ஜோக்கராக இருந்தால் என்ன பண்ணுறது? அதுதான்டா ஒரு சீட்டு தான். இப்போ தமிழ்நாடு அரசியல் ஒரு சீட்டு தான். எதிர்த்தாப்பில் இருக்க நீங்கள் எல்லாம் ஜோக்கரு. இன்றைக்கி மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. ராஜா மாதிரி ஒருத்தர் அங்கே வந்து உட்காந்ததுக்கப்புறமா இந்த ஜோக்கர்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? இவ்வளோ ஜோக்கர் வச்சா என்ன பண்ண முடியும்? 13 ஜோக்கராக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதே பேசிக் புரிதல் தெரில. அந்த மாதிரி இருக்குது நீ சொல்கிறது. ஆனால் நீங்கள் தான் ஜோக்கர், எங்களுக்கு நாங்கள் ராஜா. அதனால தான் நாங்கள் நேற்று கட்சி ஆரம்பித்தாலும் இன்றைக்கி வந்து கொய்யோ முய்யோன்னு கக்கப்புக்கன்னு சொல்லுவேன் நீ சிரிக்கிறாங்கன்னு. அந்த மாதிரி புலம்புறீங்க, அழுவுறீங்க. தளபதியோட வீட்டு பின்னாடி வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க புறம்போக்கு நீ. ஏண்டா
அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே போகிறாரு, என்ன செருவு போகிறாரு, அதெல்லாம் வேடிக்கை பார்க்குற கம்முனாட்டி நீ எல்லாம் வந்து பேசுகிற. நீட்டை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கு தாண்டா தகுதி இருக்குது. ஏன்னா கடந்த 2 வருஷமாக அவர் என்ன பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும். படிச்சுட்டு வந்த பிள்ளைங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னு தெரியும். எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு இருக்கிற மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியும்டா. உங்களுக்கு தான் கல்வி வந்து ஒரு வியாபாரம், அதை வச்சு அரசியல் பண்ணுவீங்க. எங்களுக்கு அது வியாபாரம் கிடையாது, அது ஒரு மனிதனின் அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவையை எப்படி பூர்த்தி பண்ணணும் அப்படின்றது தான் நாங்கள் திட்டமிடுறோமே ஒழிய உங்களை மாதிரி பொய்யான வாக்குறுதி கொடுத்து நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம், நாங்கள் வந்தால் பரந்தூர் மாநிலத்திலே விமானம் அமைக்க மாட்டோம், இப்படிலாம் வந்து பொய்யான வாக்குறுதி கொடுக்குற பரதேசிங்க கிடையாதா? ஏடா பிச்சைக்கார பயலுங்களா, அந்த புரிதலோடு நீங்கள் பேசுங்க, இல்லைன்னா இப்படி தான் நான் பேசுவேன். சின்னதுல பாதி பொய். அவங்க கட்சியில பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் வந்து நின்னாரு. அவர் உண்மையிலே பொதுச் செயலாளர், ரசிகர் மன்ற தலைவரான்னு டிக்ளேர் பண்ணுங்க. எங்க ஏரியால மெட்ரோ வாட்டர் வரல என்னன்னு பாருங்க. கட்சிக்காரர்கிட்ட கேட்போம், எம்எல்ஏ கேட்போம், மாவட்ட செயலாளர் இருந்தாருன்னா அவர் செஞ்சு கொடுத்தாருன்னா அவருக்கு 4 ஓட்டு கிடைக்குன்றதுக்காக அவர்கிட்ட கேட்போம். அவர் அதுக்கு பாத்தீங்க இல்லாம செஞ்சு கொடுப்பாரு. ஐயா லைட் இல்ல, நம்ம ஏரியால வந்து ஜாதி சர்டிஃபிகேட் தர மாட்டேங்கிறாங்க, அதுக்காக நம்ம இதை கேட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு போய் கேட்போம். அது சொல்லி கொடுப்பாங்க. எந்த மாவட்ட செயலாளராவது கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட போய் பலூன் கேட்டு பாத்திருக்கீங்களா? பொதுச் செயலாளர் உதிர்த்த முத்து என்ன தெரியுமா? கவலைப்படாத நண்பா, அதுக்கு தானே நம்ம வக்கீல் டீம் வச்சிருக்கிறோம். வழக்கு சார் ரொம்ப புத்திசாலியாமா, அப்படிலாம் கேள்வி கேட்டால் நாங்கள் வந்து மாட்டிப்போமா? டேய் பேசிக் புரிதல் இல்லாத பண்ணாட. அவர் சொன்னது ஒரு பலூனை தூக்கிட்டு போயிட்டாங்க, அதை வாங்கி கொடுக்கான்னு கேட்டதுக்கு இவர் வந்து நம்ம வக்கீல் வச்சு அதை வாங்கிக்கலாம்பா அப்படின்னு சொன்னது உனக்கு நக்கால் மயிராக இருக்குது. இந்த இடத்துல நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சாமானிய மனுஷனுக்கு அவனுடைய சின்னூண்ட ஆசையை கூட எங்கள் கட்சி, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் தளபதி விஜய் அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றது தான் சிம்பலிக்காக எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்கிற விஷயம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த பலூனை கூட பிடிங்கிட்டு போகிற அயோக்கிய பையடா நீங்கள். டே அவ்வளோ பயம். விஜய் அவர்களுடைய படம் போட்ட பலூனை கூட பிடிங்கிட்டு போகிறீங்கன்னா என்ன மசுருக்கு நீங்கள் பிடிங்கிட்டு போகிறீங்க? இப்போ நீ சொன்ன மாதிரி தொகுதியில் போயிட்டு ஆண்ட கட்சிகள் தான் அவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் விவாதம் பண்ணி அவங்க வந்து செயல்படுத்த முடியும். இன்றைக்கி கரண்டில் இருக்க அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க போய் குறைகளை கேட்க தான் முடியும். கேட்டுவிட்டு சொந்த காசை போட்டு எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நீங்கள் என்ன மசுருக்கிட அரசியலில் வந்து உட்காந்துருக்கீங்க? நீங்கள் எதுக்கடா பொசிஷனில் வந்து உட்காந்துருக்கீங்க? நாங்கள் கேட்க முடியும், கேட்டு மக்களுடைய பிரச்சனை இதெல்லாம் இருக்குது, நாங்கள் வந்தால் இதை செய்வோம்னு சொல்லுவோம், அவ்வளோதான். இப்போ செய்ய முடியுமா? இப்போ போய் தளபதி அவர்கள் உள்ள எல்லா தொகுதியிலையும் இருக்கிற ரோடு சரியில்லைனா ரோடு போட்டு கொடுக்க முடியுமா? இல்லை லைட் இல்லைன்னா லைட்டு போட்டு கொடுக்க முடியுமா? இல்லை இப்போ வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை தான் செஞ்சு கொடுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் காசு நான் உங்கள் அப்பா கொடுக்குறேன். சாரி, உங்கள் அப்பான்ட்ட நிறையா இருக்குது, அது எங்கள் காசு. ஆக்சுவலி நாங்கள் கொடுத்த வரி பணத்தை எடுத்து நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அங்கேருந்து வாங்கி கொடுறா, அதை விட்டுவிட்டு இதை போய் பேசாமல் பலூனை வந்து பேசுகிறானா? அதாவது இதுதான் மேட்ரு. சின்ன சின்ன ஆசையை கூட மக்களின் ஆசையை நிறைவேற்றும் இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இருக்குது, உங்களை மாதிரி திருட்டு கும்பல் கிடையாது அப்படின்றத பதிவு பண்ணுறாரு. அங்கே அப்புறம் அந்த அவர் பேர் என்ன, ஆதவ அர்ஜுனான்றவர். அவர் போன வாரம் வரைக்கும் வேற கட்சியில் இருந்தவர். அவர் என்னமோ புதுசாக இந்த கட்சியில் சேர்ந்த உடனே 25 வருஷமா அந்த கட்சியை ஆரம்ப பேர் தான் காப்பாற்றி கூட்டி அந்த மாதிரி பேசுறாரு. பேசுறதுல கூட உதாரணத்தை கொடுக்குறத பாருங்க. நியூக்ளியர் பாம்புங்கிறது எவ்வளோ பெரிய டிசாஸ்டர், அதை யாராவது பெருமைக்கு பேசுவாங்களா? அரசு இவங்களுக்குலாம் உண்மையாலுமே இதுதான் காண்டு. ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்கள்லாம் அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணே தெரியல. ஏன்னா இந்த திருட்டு பயல்களோட வேலை எல்லாமே அவருக்கு தெரியும். அதை கூட சொல்ல உனக்கு வாயில் வரல, துப்பு இல்லை. திமுகவில் இருந்தார், இல்லை விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தார், அதில் இருந்துட்டு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல துப்பு இல்லாத துப்பு கட்ட பரதேசி நீ எல்லாம் எதுக்கு அவரை பற்றி பேசுகிற? அங்கே தானே இருந்தார். அங்கே இருக்கும்போது நீங்களே நம்ம உருவிக்கிட்டு இருந்தீங்களா அவரை பிடிச்சி? ஏன்டா உருவிட்டு இருந்தீங்க? அப்போ அவர் தான் ஒன்றுமே தெரியாதுல, அப்புறையா வச்சுருந்தீங்க நீங்கள் எதுக்கு வச்சுருந்தீங்க? நீங்கள் தான் 75 வருஷம் பழம்பெரும் கட்சி, தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சி, தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செய்யக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிற நீ ஆதவ அர்ஜுனா இஸ் நத்திங் ஃபார் யூ அப்படின்னா என்ன மசுருக்கு வச்சுருந்தீங்க 4 வருஷமாக? அவருக்கு எதுக்கு வந்து விடுதலை சிறுத்தையில் வந்து பதவியெல்லாம் கொடுத்து வச்சு உட்கார வச்சுருந்தீங்க? எதுக்காக வச்சுருந்தீங்க? வச்சுருந்தீங்க காசு வாங்கினீங்கல்ல, 520 கூட மாமனாட்டை வாங்கிட்டு தானே வச்சுருந்தீங்க. அதை சொல்ல மாட்டேன். டே 200 கொத்தடிமே அதை சொல்கிறா. காசு வாங்கினீங்கள, இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா வந்துட்டா திருப்பி கொடுங்கண்ணா அந்த காசை. சரியான அப்பனுக்கு ஆத்தாலும் பிறந்த காசை திருப்பி கொடுங்கடா. அவர்கிட்ட காசு வாங்கி ஆட்டையை போட்டுவிட்டு அவர் சொல்கிற பேஜை கேட்காம நீங்கள் உங்கள் இஷ்டமாக இருக்க ஆடினா அதான் இங்கே வந்து நச்சுன்னு கொட்டுறாரு. அப்புறம் என்ன சொல்கிற? நியூக்ளியர் பாம் மாதிரி வந்துட்டு அதான் விஜய் அவர்கள் உடனே எனக்கு அப்படியே பற்றிக்கிச்சு. நியூக்ளியர் பாம் எவ்வளோ பெரிய டிசாஸ்டர், அதை போய் உதாரணமாக எடுத்து சொல்கிறாங்க. ஆமாடா, நியூக்ளியர் பாம் டிசாஸ்டர் தான். வார்த்தையில் சொன்னதுக்கு உனக்கு வலிக்குதுன்றல. அவ்வளோ அக்கறை மயிறு இருக்கிறவன் என்ன மசுருக்கு அணுமில் நிலையத்துக்கு அப்ரூவல் கொடுத்து உட்கார வச்சுருக்கீங்க? எடுங்க. சப்போஸ் நீங்களே கொடுக்கலன்னு ஒரு வேளை சொல்லுவீங்க, சரி நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களா, மூடுங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வந்து அதனால் வந்து பிரச்சனைகள் வருது, மக்கள் பாதிப்பு இருக்குது, மீன் வளம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி மூடுறா மூதேவி. எதுக்குடா தமிழ்நாட்டில் எல்லாமே தேவையில்லாத மேனுஃபேக்சரிங் கம்பெனி கொண்டாந்து வச்சுருக்கீங்க, கார் கம்பெனி கொண்டாந்து வச்சுருக்கீங்க, தண்ணி எடுக்கிறீங்க?
மூடுங்க. மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்யுங்க. மக்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கொண்டாந்து வைக்கிறது. வச்சதுக்கப்புறமா இவர் ஒத்த வேர்டில் இவங்களுக்கு வந்து பட்டுக்குச்சான். நியூக்ளியர் பாம்பை வந்து கம்பேர் பண்ணுறாரு. இவர் எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் அப்போ மக்களுக்குன்னு. மக்களுக்கு டிசாஸ்டரா இல்லை மக்களுக்கு அவர் எல்லாமே செய்யக்கூடியவரா அப்படின்றது வரப்போகிற காலத்தில் தெரியுண்டா வந்தேரிக்கு பிறந்தவங்களா. வேங்கை வயலுக்கு திருமாவளவன் போகவே இல்லைன்றாரு. இதனாலதான் விசிகால இருந்து அவர் வெளியேற்றப்பட்டாருன்னு நான் நினைக்கிறேன். கட்சியில தானே இருந்தாரு. வேங்கை வயலுக்கு திருமாவளவன் போனாரா போகலையாங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் அவர் இந்த கட்சியில இருந்துட்டு வந்திருக்காரு. இவரை கூட்டு போய் அந்த கட்சிக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு இணை துணை பொறுப்பு ஏதோ ஒரு பொதுச் செயலாளர் பொறுப்பு வரைக்கும் கொடுத்துட்டு கூச்சமே இல்லாம மேடையில் ஏறி சொல்றாங்க சுவரொட்டி ஒட்டிய தொண்டருக்கு தான் பொறுப்புகள் பூரா கொடுக்கப்படுமா. அந்த எவ்வளோ அக்கறை மக்கள் மேலே எவ்வளோ அக்கறை. ஏண்டா எச்சக்கலை திருமாவளவன் வேங்கை வயலுக்கு போனாரா போகலையா அப்படின்றது தெரியலன்னு சொல்கிறீல்ல. அப்போ போயிட்டாரு வச்சுக்கோண்டா. என்ன பிடிங்கிட்டீங்க? திருமாவளவன் போய் என்ன அங்கே பிடிங்கிட்டாங்க சொல்லுங்கள். விஜய் அவர்கள் என்னைக்கு பறந்ததுக்கு அப்புறமா அடுத்த விசிட் வேங்கல் வேணும்னு சொல்ல ஆரம்பித்தாரோ, மீன்ஸ் என்னைக்கு அந்த ரூமர் வர ஆரம்பித்ததோ அன்னைக்கு தாண்டா நீங்கள் 3 பேரை அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆக்ஷனே எடுக்கிறீங்க. அது வரைக்கும் எல்லாம் பொத்திட்டு தாண்டா இருந்தீங்க புறம்போக்குங்களா. இப்போ போனனால என்ன கிழிச்சிட்டிங்க? திருமாவளவன் நீங்கள் சொல்கிற அவ்வளோ அக்கறை இருக்கிறாரு தலித்தின் தலைவர் போய் பார்த்து என்ன பண்ணிட்டாரு? கட்சி விட்டு வெளில வந்துட்டாரா? எனுங்களால் இந்த கூட்டணி கட்சியில் இருக்க முடியாது, எங்கள் மக்களை நீங்கள் அவஸ்தைப்படுத்துறீங்க, இந்தளவுக்கு கேவலப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே. கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொர்ண ரோசம் இதெல்லாம் இருந்தால் வந்திருக்கணும். இன்னும் வரல. அப்படி இருக்கும்போது இங்கே உட்கார வச்சிருக்கிற இடத்துல கம்பேரிசன் கொடுக்குற அதாவது கம்யூனிட்டி தொண்டர் அதாவது போஸ்ட் ஓட்டு எல்லாருக்குமே பதவி கொடுக்கணும்னா எல்லாருக்கும் எப்படா கொடுக்குறவங்களுக்கு தான்டா கொடுக்க முடியும். பதவின்றது வந்து 1.5 கோடி பேர் ஓட்டு போகிறோன்னா 1.5 கோடி பேருக்கு பதவி கொடுத்துருவியா? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கடா இருக்குது? பேசிக்காக பேசுங்கடா. அவ்வளோ அக்கறை மசூர் இருக்கவங்க நீங்கள் அவ்வளோ நீங்கள் ஈக்குவாலிட்டி பார்க்கணுன்னு நினைக்கிற முதல்ல நீங்கள் அதில் சரியாக இருங்க. நீங்கள் யாருக்கான தலைவர்களாக வர்றீங்க, எந்த திராவிட கொள்கையை எடுத்துகிட்டு வரீங்க, அந்த திராவிட தலைவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணிங்களா இல்லையா, இல்லை அதை விட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிங்கடா. அதை விட்டு இங்கே வந்து கம்பேரிசன் மாதிரிலாம் காட்டாத. அது எங்களுக்கு தெரியும் மேடம். இதெல்லாம் வந்து வார்த்தை மேடம். அதெல்லாம் ஒரு தீர்மானமா ஒருத்தர் வாசிக்க சொல்லிட்டு கையெழுத்து போட்டு போயிடலாம் மேடம். வக்ஃபு வாரிய மசோதா கொண்டு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மாநிலம் தருவிய போராட்டத்தை தாவேகா ஒருங்கிணைக்கிறது யார் தடுத்து வச்சிருக்காங்களா பிடிச்சி வச்சிருக்காங்களா? டேய் கம்முனாட்டி தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளில வந்துடாத. கல்லை கொண்டு அடிப்பாங்க ஒன்று நம்ம பசங்க. ஏன்னு கேட்டேன்னா போராட்டம் பண்ணுறதுக்கு யார் தடுத்து வச்சிருக்கா? அதைத்தான் நேற்று சொன்னார்ல மீட்டிங்கில். சொன்ன போது என்ன சோத்து முண்டோம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தியான்னு காதில் விழுகல. மாநாட்டிலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் தடங்கள் கொடுக்குறீங்கன்னு. ஏண்டா துண்டு சுட்டு வச்சதுக்கு அந்த பொம்பளை பிள்ளைங்களை தூக்கி உள்ளே வச்ச கம்முனாட்டிங்க தானே நீங்கள். இதில் போராட்டம் பண்ணலையான்னு கேட்குறீங்க. போராட்டம் பண்ணுறது வேறு, அதுக்கு தயாராகிறது வேறு. அப்படியே போராட்ட காலத்தில் இறங்கினா நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கணும். அதை முதல்ல செய்ய மாட்டீங்க. அதான் சொன்ன மாதிரி துண்டு சீட்டை வச்சதுக்கு கொடுங்க, பலூனில் ஃபோட்டோ வச்சதுக்கு பிடிக்கிட்டு போகிறீங்க பலூனை. எங்கேயாவது பேனர் ஒட்டி இருந்துச்சுன்னா உடனே பேனரை கிழிச்சிடுறது, இல்லை ஃபோட்டோ கிழிச்சு விட்டுறது. இப்படி அயோக்கியத்தனமான வேலைகள்லாம் நீங்கள் செஞ்சுவிட்டு யார் தடுக்கிறான்னு கேட்டு நீ வெளில வந்துடுறது உன்னை செருப்பாலே அடிப்பாங்க எல்லாம். யாரும் தடுக்கலையில வா நீ வான்னு சொல்லி உன்னை கூட்டின்னு வந்து நொங்குன்னு செருப்பாலே அடிப்பாங்க. அது மட்டும் மாட்டுக்கிறது கிடையாது. யார் தடுக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதை தளபதி அவர்கள் நேற்று ஓப்பனாகவே சொல்லிட்டார். ஸோ போராடுறது அப்படின்றது முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா அது எப்படி செய்யணும்னு தெரியும்னு நேற்று சொல்லிட்டார். சட்டத்தை மதிக்கிற ஒரு காரணத்தினால எல்லாம் சட்டப்படி செய்யணுன்றனால நான் சைலண்டாக இருக்கிறேன், ஆனால் அப்படியே இருப்பேன்னு நினைக்காதீங்க அப்படின்றதையும் நேற்று எச்சரிக்கையாக கொடுத்துட்டாரா எச்சக்கலை. பாத்தீங்களா? வக்ஃபு வாரிய மசோதாவுக்கு எதிராக போராட்டம் எடுப்பது, குரல் கொடுப்பதெல்லாம் வந்து அடையாள போராட்டம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிஏஏ சட்டத்திட்டம் கொண்டு வருவது, அதற்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் போராடுவது அடையாள அரசியல் போராட்டம். என்ன அபத்தம் இது? ஒரு கட்சியா? அதை தெளிவாக சொல்கிறார்ல. உங்களை மாதிரி நாங்கள் வந்து அடையாள போராட்டம் பண்ணுறதெல்லாம் கிடையாதா? நீங்கள் அயோக்கிய பயல்கள். அவங்க இருக்கும்போது அவங்க ஆட்சியில் ஒன்று கொண்டு வருவாங்க, நாங்கள் வந்தால் அதை நிறுத்துவோம், இதை எழுத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல வெர்ஷனாக மாற்றி அப்படியே இன்னும் கொஞ்சம் அதில் பணம் காசு சம்பாதிப்பீங்க. அப்புறம் திருப்பி மக்கள் என்ன பண்ணுவாங்க, இவன் வர்றான்னு சொல்லிட்டு இவன் சரியாக செய்யலை, திருப்பி அவன்கிட்டே போன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போவாங்க. அவன் என்ன பண்ணுவான், அண்ணே அந்த வெர்ஷன் அப்படியே இங்கே மாற்றி கொண்டேன், நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் வெர்ஷன் ஆக்கி அடுத்த வாட்டி தரேன், இன்னும் கொஞ்சம் அடிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்படி மாற்றி கொள்ளையடிச்சுக்கிட்ட கம்முன்னாட்டிங்க தானே நீங்கள். ஸோ உங்களை மாதிரி இந்த அடையாள போராட்டம் அவுத்து விட்டுட்டு சாட்டையில் அடிச்சுக்கிறது இதெல்லாம் நாங்கள் செய்கிற ஆள் கிடையாது. ஒரு போராட்டம் நம்ம இறங்கினோம்னா அது அப்படி இருக்கணும், நச்சுன்னு இருக்கணும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சே ஆகணும், அப்படி தான் இருக்கும். அதனால் உங்களை மாதிரி இவர் சொன்னதில் தவறே கிடையாது. அடையாள போராட்டம் செய்ய விருப்பம் இல்லை. உடனே நீ சொல்லலாம்
பத்தியா மைனாரிட்டிக்கு நாங்கள் போராடுறது அடையாள போராட்டம். ஆமாடா நீங்கள் பண்ணுறது இப்போ அடையாள போராட்டம் தான்டா. உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படின்னா அதற்கான என்ன முன்னெடுப்பு இருக்குமோ எடுங்க. சட்டசபையில் உட்காந்து வெறும் தீர்மான மசனம் மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தால் பத்தாது. அதை தீர்க்கறதுக்கு என்ன வழி, அடுத்தடுத்து கான்ஸ்டியூஷனில் என்ன மாதிரியான வழிகள் இருக்குது, அதை அப்ரோச் பண்ணு. போ சட்டத்துக்கிட்ட போ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ, எல்லாத்தையும் கூப்பிடு. டீலிமிட்டேஷனுக்கு எல்லா ஸ்டேட்லேருந்தையும் கூப்பிட்டார்ல, அது மாதிரி இந்த மாதிரி மைனாரிட்டி மக்களின் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்ம எல்லாம் ஒன்று கூடணும் அப்படின்னு கூப்பிடுங்க. அறைகூவல் விடுங்க, வருவாங்க. ஒன்றுமே இல்லை, பனையூரில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரு, பனையூரில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறாருன்னு சொன்ன அந்த கட்சி தலைவரை தாண்டா டீலிமிட்டேஷனுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்றத மறந்துடாத குரங்கு. அவரை மதிக்கவே இல்லைன்னா இன்னும் மஸ் இருக்குடா அவரை கூப்பிட்டீங்க. நீங்கள் எதுக்கிட்ட அந்த கட்சியை நீங்கள் பொருட்படுத்தி கூப்பிட்டீங்க? அப்போ தமிழக வெற்றி கழகத்தின் பலம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. அது தெரிஞ்சுதானே கூப்பிட்டீங்க. அந்த மாதிரி இந்த மைனாரிட்டிக்கு நாங்களும் இறங்கி போராடுறோம்னு சொல்லி பூச்சாண்டி காட்டாமல் சொல்யூஷனை கண்டுபிடிங்கடா. அதுக்கெல்லாம் சட்டத்தில் ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. இது மக்களாட்சி, மக்களுக்கான உருவாக்கப்பட்ட நாடு. அந்த டெமோக்ராட்டிக் லாவில் என்னெல்லாம் இருக்குது, அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லி சட்ட போராட்டம் செய்யுங்கடா. அதை விட்டுவிட்டு சட்டையை கழட்டிட்டு போராட்டம் செய்கிறீங்க. சாக்கடைக்கு பிறந்தீங்களா? இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இருக்கக்கூடிய நடிகர்கள் உச்சத்தில் இருக்கிற தங்களை தாங்களே பூதாகரமாக படுத்திக் கொண்டு சித்தரிக்கக்கூடிய, ரசிக மனநிலையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, ரசிக மனநிலையை வளர்க்கக்கூடிய இந்த கும்பல்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நினைப்பதே மக்களுக்கு நாம எல்லாம் சூப்பர் ஹீரோ, நாம வந்து இந்த மக்களை விடுவிக்க போறோங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய மோசமான மனநிலை. இந்த மனநிலை கொண்ட நபர்கள் அரசியலிலிருந்து தீவிரமாக அப்புறப்படுத்தப்படணும். இவர் பெரிய புடுங்கி யார் அரசியலுக்கு வரணும், யார் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏண்டா தமிழ்நாடு என்ன உங்க அப்பா உனக்கு என்ன எழுதி கொடுத்துட்டு உட்காந்துருக்கானா? எவன் விட்டு நாடுல எவன் வரக்கூடாதுன்னு சொல்கிற? செருப்பால் அடிப்பேன் நாய. நீ முதல்ல தமிழ்நாடே தெரில, உன் டிஎன்ஏ எடுத்து டெஸ்ட் பண்ணால் தெரியும் நீ எந்த நாட்டில் எங்கே பிறந்த எவனுக்கு பிறந்தேன்னு. எச்சக்கலை வந்த நாய்ங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்காரனில் நீ வரக்கூடாது, அவன் வரக்கூடாது, நடிகர் வரக்கூடாது. அதை சொல்ல நீ யார்ரா? உனக்கு யாரா அந்த அதிகாரத்தை கொடுத்தா? புறம்போக்கு. யார் வரணும், யார் வரக்கூடாது, யாரை நாங்கள் கொண்டாடணும், யாரை கொண்டாடக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். புரியுதா? நாங்களாம் உண்மையான தமிழர், மானத்தமிழை. புரியுதுங்களா? ஸோ அதனால் எங்களுக்கு தெரியும் யாரை கொண்டாடணும், யாரை எங்கே தூக்கி வைக்கணும்னு. அதை சொல்கிற அளவுக்குலாம் உனக்கு தகுதியும் கிடையாது, உனக்கு லெவலும் கிடையாது, நீ அந்தளவுக்கு ஒர்த்தும் கிடையாதுன்றது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, இந்த பேட்டி முடிஞ்சோடனே உனக்கு ஒரு 200 ரூபா காசு கொடுப்பாங்க. அதை வாங்கிவிட்டு கோழி பிரியாணி வாங்கினோமா, கோட்டரை அடித்தோமா, மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்த்து புலம்பணுமான்றதை மட்டும் செய். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு மூளையும் கிடையாது, மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணமும் கிடையாது. அப்படின்றது எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சு தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை தன்னோட கட்சியாக ஒவ்வொரு மக்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வாங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 2026 க்ளீன் ஸ்வீப் பண்ணிவிட்டு அவரை கொண்டாந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறோமா இல்லையா அப்படின்றத மட்டும் பாரு. அவர் உட்கார்ந்ததுக்கப்புறம் உன்ன மாதிரி இந்த 200 ரூபா கொத்தடி மிஸ்லாம் வேலை என்ன பண்ணுறதுனா கட் பண்ணி விட்றதுடா. கேபிளை கட் பண்ணி விட்டாதான்டா நீங்கள் இனிமேல் கம்முன்னாட்டிங்க கத்தாமல் இருப்பீங்க அப்படின்னு நல்லா தெரியும். அதை கண்டிப்பாக கட் பண்ணி விட்றது தான் வேலையாக அதை போடணும். சட்ட திருத்தமாகவே போடணும்டா. அதை சட்டமாகவே போடணும். இந்த மாதிரி 200 ரூபா கொத்தடி மிஸ்லாம் கட் பண்ணி விடணும். அதுதான் என்னுடைய ரிக்வஸ்ட்டாக இந்த வீடியோ வச்சுட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.